ஆ. சேவா சதன் திருப்பதின்னு போட்டிருக்கேங்க சார் அது. ஆமா. ஏன்னா ஆ. திருமலையில கிடைக்கலமா. ரொம்ப இதா இருந்தது. ஆ. அது நம்ம புக் பண்ணல. சூர்யான்னு ஒருத்தர் அங்க ட்ரை பண்ண கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துருந்தேன். ஆ, சரிங்க சார். ஆனா இது நான் கொடுத்த பெயர் ஒண்ணு மாத்தி புக் அது நீங்க கொடுக்கலையா? நான் கொடுக்கலைங்க சார். அது வந்து அனிதா சசிகுமார் கேன்சர். அவங்க எந்த ஊருன்னு தெரியல. போன் நம்பர் வேணா இனிமே ட்ரை இப்பதாங்க அப்படின்னு இருக்கு. அந்த நம்பர் ஃபோன் பண்ண என்ன சொல்றாங்க? நான் இன்னும் போன் பண்ணலைங்க சார். இப்பதான் எடுத்தேன், பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே கால் பண்றேங்க நீங்க சார். கொடுத்தது எத்தனை பேரு டோட்டலா? 15 பேருங்க சார். 15 பேருமே கொடுத்தீங்களா? ஆமாங்க சார். யாருது மிஸ் ஆகுது இப்போ? அனிதா சசிகுமார். அனிதா ஆமாங்க சார். செகண்ட் டீம் லீடர்னே வந்திருக்குங்க சார் அதுல. கரெக்ட். அது இதாகவே இல்ல, ரிமூவ் ஆகவே இல்ல. அந்த இது வரைக்குமே என் டீம்ல இவ்வளோங்க சார் எனக்கு. அப்படியா? ஆமாங்க சார். சரி இருங்க, நான் அது யாருன்னு பாக்குறேன். எனக்கும் அது யாருன்னு தெரியல. எதுவும் பண்ண முடியாதுங்க சார். அது இதுக்கு மேல புக் ஆயிடுச்சு இல்லையா? புக் ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியாது? ஒன்னும் பண்ண முடியாது. அதனால அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சுதான் போகணும். 2 அனிதா வந்திருந்தது. ஒருவேளை கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு. அனிதா ரஞ்சித் குமார், அனிதா சசிகுமார் 2 பேரும் வந்திருந்தாங்க. இல்ல இது நான் என்ன பண்ணிருப்பேன்னா, இப்ப அது மாஸ்டர் லிஸ்ட் பண்ணும்போது ஏதாவது வேறவங்க வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்கல்ல. ஆமாங்க சார். எனக்கு அது ஏதாவது முன்னாடி பின்னாடி ஏதாவது அனுப்பியிருந்தா அது இமேஜ் காட்டும். அது மாதிரி கன் பண்ணிட்டேன் என்னன்னு தெரியல. இருங்க, நான் எனக்கு சரிங்க அது சார். அவங்கள கூட்டு போறீங்களா எப்படி? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார். அவங்க என் கூட வந்தாங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. யார் வந்தாலும் எனக்கு ஓகே தான். ஓகே. அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. யாரோ தெரியாதவங்க 15 பேர் கூட தான் நானும் போக போறேன். யாரும் இதுல எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. எல்லாம் புது வாலண்டியர்ஸ் தான் இந்த வாட்டி. தெரிஞ்சவங்க ஒரே ஒருத்தங்க, அந்த மஞ்சுளா கவிதா 2 பேர் மட்டும் தான் பழைய வாலண்டியர்ஸ். அவங்க மஞ்சுளா ரெகுலரா வர்றவங்க தான். அவங்களும் ஒரு டீம் லீடர் தான். கவிதாங்கிறவங்க யாரோ அவங்க எப்பயும் என் டீம்ல வந்திருக்காங்களாம். எனக்கும் தெரியல. 9-10 வருஷம் ஆயிடுச்சுக்கா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் தெரியாதுங்க சார். உங்களுக்கு கொடுத்து ஒரு 6 மாசத்துக்கு மேல இருக்கும்ல நீங்க கொடுத்து? ஆமா சார், ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க சார். நாங்க ஜூலைல கொடுத்ததுங்க சார். அதுதான் ரொம்ப என்ன இது கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லி தான் நான் ஒரு சூர்யா கிட்ட கொடுத்தேன். சரி. ஆகல. அது என்னன்னா அப்படியே டிஸ்பிளேல ஒயிட்டா வந்துடுது, இல்லன்னா லோடிங்லயே இருக்கு. அப்படியே அந்த சுத்திட்டே இருக்கு. சரி என்ன பண்றது, வேற வழி இல்ல. நம்ம திருப்பதி கீழேயாவது போட்டு ஃப்ரீயா இருந்த மாதிரி இருந்தது. சரி நம்ம ட்ரை பண்ணுவோம். சரி ட்ரை பண்ணோம். உங்களுக்கு டேட் கம்ஃபர்டபுளா இல்லனாலும் பரவாயில்ல, இந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம் நீங்க பாக்கலாம். ஓகேங்க சார். இது சீனிவாசன் சார் உங்ககிட்ட பேசினாராங்க சார்? பேசினாரு. நான் என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு உங்க பேரும் எனக்கு தெரியல, யாருமா அப்படின்னு கேட்டாங்க. தெரியலங்க சார், பானு அக்கா தான் எனக்கு சொன்னாங்க. அவங்க கிட்ட கொடுத்த அந்த சார் பேரும் தெரியாது, எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. போன்ல மட்டும் தான் பேசியிருக்கோம். ஆனா நம்ம ட்ரை பண்ண கூடாது மட்டும் ஞாபகம் இருந்தது. எனக்கு கிடைக்கல. சரி ஓகே, இந்த டைம் கண்டிப்பா சூர்யா கிட்ட கொடுப்போம் அப்படின்னா பண்ணிருக்காரு. பரவாயில்ல, சந்தோஷம். சரிங்க சார். ஓகே. நான் இது வரைக்கும் திருப்பதிக்கு கீழே இதுல போனதே இல்லைங்க சார். நான் சேவாக்கு. அதாவது திருப்பதினா உங்களுக்கு 3 நாள் திருப்பதி கீழே இருக்கும். 4 நாளுங்க சார். 4 நாளா? ஆமாங்க சார். 4 நாள் கீழே இருக்கும், 3 நாள் இது அப்படி போடலைங்க சார். எந்த டீடைலும் போடல எங்களுக்கு. திருப்பதி சேவா சதன் திருப்பதின்னு மட்டும்தான் ரிப்போர்ட்டிங் பிளேஸ் போட்டிருந்தாங்க. இங்க ரூபா பூபாலன் சொல்லிட்டு இங்க நம்ம இங்க ஒரு ஏதோ ஃபார்மிங் மாதிரி எடுத்து நடத்துறாங்க, எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அவங்க வந்து ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணாங்க. அவங்க இதே மாதிரி தான் ஏதோ சிக்கல் இருக்கும்போது கரெக்ட் பிரம்மோற்சவம் அப்போ கிடைக்கல. அவங்க என்ன பண்ணோம், கீழே போட்டு கொடுத்தா அவங்க 3 நாள் கீழேயும் 4 நாள் மேலேயும் சொன்னாங்க. அதை வச்சுதான் நான் சொன்னேன். இப்போ வேணா அவங்க கிட்ட வேணா இன்னொரு டைம் ஏற்கனவே வருவாங்க இல்லைங்க சார் வாலண்டியர்ஸ், அவங்க கிட்ட நாங்க விசாரிப்போம். மோஸ்ட்லி வந்து 4 days கீழே 3 days மேல அப்படிதான் வருவாங்க. எப்படின்னா செவ்வாய்க்கிழமை புக்கானா 3 days கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்க சார். சப்போஸ் வெள்ளிக்கிழமை புக்கானா 4 நாள். அது ஏதோ இது இருக்கு, அது அந்த அக்கா கிட்ட கேட்கலாம் விடுங்க. சரிங்க சார். எங்களுக்கு என்ன டேட்ல புக் ஆயிருக்கு, டேட் மட்டும் தான் சார் பார்த்தேன். 22 ஏப்ரல். அது மட்டும் தான் சார் பார்த்தேன் நானு. மீதி எதுவும் பார்க்கல.
ரிப்போர்ட்டிங் திருப்பதின்னு போட்டிருந்தது. சேவா டேட்டு, ம் வாலண்டியர்ஸ் நேம் அது மட்டும் தான் பார்த்தேன் நானு. சரி 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 ம். சரிங்கம்மா, சரிங்க நீங்க சார். அது அது பாருங்க, ஏதாவது விட்டு போயிருந்தா நான் இப்போ அது செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், அவங்க நம்பர் அனுப்பிவிடுறேன். ஆ, ஆ, அவங்க வேற ஏதாவது டீம்ல இருந்தாங்கன்னா, அவங்க எங்க சிஸ்டர் தாங்க சார் அவங்க. எங்க சித்தி பொண்ணு, ஊத்தங்கரை அவங்க. யார் சொல்லுங்க? அனிதா சசிகுமார் அப்படிங்கிறவங்க ஊத்தங்கரை அவங்க. ஆ அங்க இருந்து தான் வருவாங்க அவங்க. ம் இல்ல, அவங்களுக்கு அவங்கள வரவேணாம்னு சொல்லிருங்க, ஏன்னா புக் ஆகல அவங்களுக்கு தான். இதுல புக் ஆகலைங்க சார் அவங்களது. வேற ஏதாவது டீம்ல புக் ஆயிட்டு இருந்ததுன்னா. இல்ல, இது கிடைச்சதே ஒரே டீம் உங்களுக்கு மட்டும்தான். ஆமாவாங்க சார். ஆமா. ஓகே ஓகே ஓகே. அதனால இப்ப வேற வழி இல்ல, இப்ப ரொம்ப இக்கட்டா இருக்கு, அது என்னன்னு தெரியல. மீதி எல்லாமே நான் கொடுத்தவங்க தாங்க சார். நம்பர்லயே வந்திருக்கிறாங்க. ஐடி வந்து செகண்டரி டீம் லீடர்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதனால ஒருவேளை அவங்க லீடரா போயிட்டு அது டெலிட் ஆகாம கூட இருந்திருக்கலாம் மாஸ்டர் லிஸ்ட்ல. அது என்னன்னு தெரியல, நான் பாக்குறேன் இருங்க, யாருன்னு எனக்கும் தெரியல. சரிங்க சார், நான் அந்த போன் நம்பர் வச்சு வேணா போன் பண்ணி பாக்குறேன் சார். இருங்க, நான் பேசிட்டு என்ன சொல்றேன். சரிங்க சார். ஓகே. அவங்களுக்கு ஓகேவான்னு கேளுங்க. நீங்க பேசிட்டு சொல்லுங்க சார். அது வரைக்கும் நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன். சரி, நான் இப்போ அவங்களுக்கு கூப்பிடுறேன். சரிங்க சார். உடனே உங்களுக்கு